எழில் சூரஜ் சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் வந்து சரியா போக மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். எழில் வந்து பார்த்துடுறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் சுடர் வந்து பைய தூக்கிட்டு வெளியே போறத, "எதுக்குடி பைய தூக்கிட்டு வெளில போற? திருப்பியும் உள்ள வர. அதான் வீட்ட விட்டு வெளியில போறேன்னு முடிவு எடுத்துட்டல்ல. மரியாதையா அப்படியே போயிடு. திருப்பியும் எல்லாம் ஒண்ணெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளலாம் சேர்க்க முடியாது." அப்படின்னு சொன்னோனே, "என்ன எழில் நினச்சிக்கிட்டு இருக்க? ஏன் சுடர்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொன்னோனே, "அம்மா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கா? இவ எதுக்காக வீட்ட விட்டு வெளியே போனேன்னு கேளுங்கம்மா" அப்படின்னு சொன்னோன்னே, பசங்கள பத்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அவங்க சந்தோஷமா, நிம்மதியா இருக்கணும்னா, நான் இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான். அவங்களுக்காக தானே ஆரம்பத்தில இந்த வீட்ல வந்து இருந்தேன். நல்ல விதமா பார்த்துக்கிட்டேன். ஆனா இப்ப உனக்கே தெரிஞ்சிருக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது, முடிவு பண்ணிட்டல்ல, உன் முடிவெல்லாம் மாத்த வேண்டிய அவசியம்லாம் தேவையில்ல. மரியாதையா இங்கேருந்து போன்னோனே, கனகவல்லி பாட்டி வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. "என்ன எழில் மனசுல நினச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கும் கோவப்பட்டு பேசிட்டு இருக்க. ஒரு விஷயத்த நான் சொல்றது மட்டும் காது குடுத்து கேளு. இப்ப அவ ஒண்ணும் நம்ம வீட்ல வேலை பார்க்குற பொண்ணு கிடையாது. உன்னோட மனைவி. நீ தாலி கட்டின பொண்டாட்டி. அப்படி இருக்கும்போது, அவளெல்லாம் வீட்ட விட்டு சொல்றதுக்கு உனக்கும் அதிகாரம் கிடையாது, எனக்கும் அதிகாரம் கிடையாது. சரியா?" அப்படின்னு சொன்னோனே, நம்ம வீட்டோட பரம்பரை வழக்கம் என்ன? எதுவா இருந்தாலும் காசி அம்மாட்ட மட்டும் தானே கேட்போம். அவங்க எடுக்கிற முடிவுல தான் இந்த குடும்பமே வந்து கட்டுப்படும். சரியா? நான் உன்ன இந்த வீட்ல வந்து தங்க சொல்றதுக்கு பெர்மிஷன் வந்து குடுத்துருந்தேன். எப்ப நீ என் முடிவ வந்து மாத்தணும்னு நெனச்சியோ, அப்பயே முடிவு பண்ணிட்டேம்மா. நீ இந்த வீட்ல இருக்கணுமா வேணாமான்னு. நாங்க எதுவும் முடிவு பண்ண முடியாது. குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். காசியம்மா தான் முடிவு பண்ணுவாங்கங்கிற மாரி, நம்ப கனகவள்ளி பாட்டி வந்து சொல்ட்டு, அவங்க மட்டும் போறாங்க. எல்லாரும் அவங்கவங்க ரூமுக்கு வந்து போறாங்க. சுடரும் வந்து மாடிக்கு வந்து போறாங்க. "என்னம்மா அவள வீட்ட விட்டு தொரத்துனா, இப்பயே முடிஞ்சிருக்கும் எல்லா விஷயமும். அதுக்கப்புறம் இந்த வீட்ல நீங்க எழில் கையால தாலி வாங்குறத யாராலயும் தடுக்க முடியாது. இப்ப என்ன இப்படி ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சே! இந்த பாட்டிக்கு எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கையில விளையாடுறதே வேலையா போச்சு. நான் இருக்க வேண்டிய இடத்துல வந்து வந்து சுடர் வந்து உட்காந்துட்டு இருக்கா. அவளே இந்த வீட்ட விட்டு போறேங்கிறா. அவள புடிச்சு தடுத்துக்கிட்டு இருக்காய்ங்க. சரி அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அதுவும் பொய் சொல்ற அம்மா கூட இந்த வீட்ல வந்து இருக்கிறதுக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்ட்டாங்கன்னா, அதுவும் எனக்கு ஒரு நல்ல சைனா இருக்கும்ல. இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகறதுக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாரி தான் மனோகரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில பொழுது வந்து விடிஞ்சிருது. ராமையா கிட்ட அந்த காசி அம்மானா யார், என்ன, ஏதுன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. ராமையா வந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. "ஏன் சுடர் இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிற? நீயா வந்து எழில் பக்கத்துல உட்கார்ந்த. ஆனா இதுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்லுவ. இதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன யாருமே நம்ப மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து பேசுறப்ப உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராமையா, "எப்படி நான் நம்புவேன்? நீயே சொல்லு. நீ பொய் சொல்ல மாட்ட எல்லாம் தெரியும். ஆனா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப இல்லன்னு சொன்னா யாரு தான் நம்புவாங்கிற மாரி ராமையா கேட்குறாங்க. "நான் இங்க வந்ததுக்கான காரணமே வேற. காசி அம்மானா யாரு? சொல்லுங்க பார்ப்போம்." அப்படின்னு சொன்னோனே, பேரெதிர்ச்சியா நிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப ராமையா, அவங்க தான் இந்த வீட்டோட குலசாமி. எழில் வீட்ல எது நல்லது நடந்தாலும் அவங்கள கேட்காம முடிவே பண்ண மாட்டாங்க. மனோகரி கல்யாணத்த கூட அவங்க கிட்ட கேட்டுருக்கணும். ஏதோ அவசர கல்யாணம், வேற வழியே இல்லங்கிறனால தான் நம்ப பாட்டி வந்து எதுவும் கேட்காம இருந்தாங்க. கனகவேல் பாட்டி இப்ப கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க மட்டும் "நீ எழிலுக்கு வந்து ஜோடி கிடையாது" அப்படின்னு சொல்ட்டாங்கன்னா, கண்டிப்பா உன்ன வீட்ல கூட சேர்த்துக்க மாட்டாங்க. பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. சுடர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லி ஆறுதல் சொல்லலான்னு சொல்லி அந்த இடத்துல இந்துமதி வந்து வராங்க. ராமையா கண்ணுக்கு வந்து தெரில. ராமையா விட்டு தள்ளி நின்னு பேசுறாங்க இந்துமதியும், சுடரும். ஏன்னா ராமையா வந்து பேசிடக்கூடாதுல்ல. இங்க யார்கிட்ட பேசுறேன்னு. அதுக்காக தான் இந்துமதி வந்து தள்ளி நின்னு பேசுற மாரி காட்டுறாங்க. ஏதோ கோயிலுக்கு போணுமாம். அம்மா இருக்காங்களாம். அவங்க தான் எல்லா முடிவும் எடுப்பாங்களாம். அச்சச்சோ! அந்த காசி அம்மாவா எல்லா முடிவும் எடுக்க போறாங்க? அவங்க ரொம்பவே வந்து கரெக்ட்டானவங்க. ஆனா என்ன முடிவு எடுக்குறாங்கன்னு யோசிக்க கூட மாட்டாங்க. ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டா அவங்க பேச்ச யாராலயும் மாத்த முடியாதே! அவங்களோட எண்ணத்தையும் மாத்த முடியாது. நான் வந்து நல்ல விதமா உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு தான் நெனச்சேன். இப்படி ஆயிப்போச்சேங்கிற மாரி உளர்றாங்க அந்த இடத்துல. "என்ன சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியுமா?" "ஆமா, எனக்கு தான் தெரியுமே. எனக்கு எப்படி தெரியாம இருக்குங்கிற" மாரி பேசும்போது, இந்துமதி எத்தனையோ வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்துமதி ஆவி, "அப்படிங்களா? நீ தைரியமா இருக்கணுமா?" அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு வந்து செமையான பேக்கிரவுண்ட் மியூசிக்கோட காளீஸ்வரி அம்மா வந்து இன்ட்ரோ வந்து ஆகுறாங்க அந்த இடத்துல. அவங்க வந்து செம்மையா டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து தீர்ப்பு சொல்லலான்னு சொல்லிட்டு வராங்க. உட்காந்தோனே செம கம்பீரமா இருந்தாங்க. நம்ம நளினி அம்மா. அவங்க பேர் வந்து காசி அம்மாங்கிற மாரி அங்க இருக்கிற எல்லாரும் வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க வந்து தாலி கட்டிட்டாங்க போல இருக்கு. இது என்னோட மொற பொண்ணு தான். மொற பொண்ணோ இல்லையோ, தேவையில்லாம வந்து நீ இது மாரி பண்ணியிருக்க கூடாது. அந்த பொண்ணோட விருப்பத்த கேட்டு நீ இது மாரி தாலி கட்டினியா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கங்கிற மாரி தான் கெஞ்சுறாங்க அந்த இடத்துல. அந்த தாலி கட்டுன அந்த ஒரு நபரு, "சும்மானு இரு. அம்மா இந்த கல்யாணத்த பத்தி நீ என்ன நினைக்கிறன்னோனே, எனக்கெல்லாம் வந்து பிடிக்கல.
நான் மாமா மாமான்னு கூப்பிட்டேன். அதுக்குன்னு மொற மாமா மாரி இவரு மாட்டுக்கு தாலி கட்டிட்டாப்புல. எனக்கு டோட்டலா வந்து பிடிக்கவே இல்ல. நீங்க தாம்மா என்ன காப்பாத்தணும்னோன்னே, பால் சொம்புல வந்து தாலிய கழட்டி போட்டாங்க. அதான் இவ முடிவு எடுத்துட்டால்ல, அவ்வளதான். இனிமேட்டு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனத பத்தியும், இங்க ஏரியால யாரும் பேசக்கூடாது. சரியா? எப்போதும் எப்படி இந்த பொண்ணுகிட்ட சிரிச்ச முகமா பேசுவீங்களோ, அதே மாரி தான் பேசணும். இந்த பொண்ணுக்கு நல்லது, கெட்டது எல்லாம் நடக்கிறப்ப, இந்த மாரி ஒரு விஷயம் நடந்தத யாரும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சரியா? அப்படி சொன்னதா தெரிஞ்சுச்சு, நான் என்ன செய்வேன்னு எனக்கும் தெரியாது. உங்க வீட்லயும் வந்து நல்லதும், கெட்டதெல்லாம் நடக்கணும்ல அப்படின்னு சொன்னோனே, சரிம்மா, நாங்க யார்கிட்டயும் எந்த விஷயத்தையும் சொல்லலம்மா. நீங்க சொன்னதுக்கப்புறம் என்னம்மா நல்லதா இருக்க சொல்றீங்க? நம்ம நல்லதாவே 4 பேர்ட்ட சொல்லுவோங்கிற மாரி, சூப்பரா வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. நளினியம்மா அவங்க மாட்டுக்கு ஏந்திச்சு போய்க்கிட்டே இருக்காங்க. குலதெய்வம் கோயிலுக்கு வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு, எழிலோட ஃபேமிலி எல்லாரும் வந்து கிளம்புறாங்க அந்த இடத்துல. கோயில்ல வந்து இறங்குறாங்க. இதுதான் வந்து கோயிலா? சூப்பர், சூப்பர். இந்த கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லங்கிற மாரி தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, காசி அம்மா மாட்டுக்கு வராங்க. அவங்க வந்தோனே வந்து எழில் வந்து ரொம்பவே வந்து மரியாதையோட நடந்துக்கிறாங்க. அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க. "நல்லாருயா, நல்லாருயா. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம். ஊருக்கெல்லாம் அடிக்கடி வாங்க. சரிங்களா? வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு பேசலாம்னு" சொல்லிட்டு, அவங்க வீட்டுக்கு வந்து போறாங்க. செம பெரிய வீடா இருக்கும் போல இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து போனோனே, அப்படியே எல்லாரையும் வந்து உட்கார வச்சு பேசுறாங்க. இந்த பொண்ணு யாருன்னோனே, நம்ம சுடர்னு வந்து கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. "பரவாயில்லையே, மரியாதை தெரிஞ்ச பொண்ணா இருக்கும் போல இருக்கே" அப்படின்னு சொல்லும்போது, மனோகரி வந்து மனசுல நினைக்கிறாங்க. மரியாதை தெரிஞ்ச பொண்ணா? இந்த பொண்ண பத்தி பேச தான் நாங்க வந்திருக்கோம்னு சொன்னோனே, கனகவள்ளி பாட்டி வந்து, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் வந்து ஆயிருக்கு. எழிலுக்கு வந்து சுத்தமா வந்து பிடிக்கவே இல்ல. உங்க முடிவ கேட்டுட்டு போலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொன்னோனே, எழிலுக்கு பிடிக்கலையா? அப்புறம் எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னோனே, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இத கேட்டோனே அவங்க பேரதிர்ச்சியா வந்து நிக்கிறாங்க. எப்படி? இந்த பொண்ண பார்த்தா நல்ல பொண்ணு மாரி தான் தெரியுது. ஆனா முக்காடுலாம் போட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணியிருக்குன்னா, திட்டம் போட்டு பண்ணியிருக்குமோ? அப்படின்னு சொல்லும்போது, எழில் நீ என்னப்பா சொல்ல வர? அப்படின்னு சொன்னோனே, எழில் வந்து தப்பு தப்பா சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம இந்துமதி ஆவி வந்து காசி அம்மாவோட மனச மாத்துறதுக்கு சுடருக்கு வந்து செமையா வந்து உதவி வந்து செய்வாங்க. தீபா மூலியமா. வேற லெவல்ல மாஸா இருக்க போதுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம பாருங்க.